அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தாவேக தலைவர் விஜய். இதனையொட்டி இந்த பொதுக்கூட்டத்திற்காக புதுவை தயாராகி வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உப்பளம் பழைய துறைமுகம் பகுதியில் அமைந்துள்ள எக்ஸ்போ கிரவுண்டில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். என்னென்ன ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு? எவ்வளவு பேருக்கு அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது? இது பற்றிய முழு விவரம் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகின்ற 9ஆம் தேதி புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக உப்பளம் பழைய துறைமுகம் பகுதியில் உள்ள எக்ஸ்போ கிரவுண்டில் காவல்துறையானது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த மாநாட்டு பணிக்கான வேலைகள் மும்முரமாக அனல் பறக்க தயாராகி வருகிறது. இன்னும் 2 தினங்களில் உள்ள நிலையில் மாநாட்டு பணிகள் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் லாரிகளை வைத்து அந்த தண்ணி இருக்கும் பகுதியில் மணல் கொட்டும் பகுதியானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில குறிப்பாக 5000 பேருக்கு மட்டுமே அந்த தாவேகா மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 ஏக்கர் பரப்பளவில் தயாராகும் இந்த மாநாட்டு பணிகளானது 10 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது 500 பேர் கொண்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி ரெடி பண்ணி அதில் அந்த மக்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள், முதியவர்கள் யாரும் மாநாட்டுக்கு வர வேண்டாம் என ஏற்கனவே காவல்துறை தரப்பில் அறிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு கழிப்பிட வசதிகள் மற்றும் அதே போல குடிநீர் வசதிகள், ஏதேனும் அங்க வரக்கூடிய மக்களுக்கு உபாதைகள் என ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆம்புலன்ஸ்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த பணியில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்காக விஜய் வர உள்ளார். அவர் வருகையில் நேரடியாக ஏற்கனவே பேருந்துகள் மூலமாக தான் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதே போலதான் புதுச்சேரியிலும் பேருந்து மூலமாக தான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான மாநாட்டு மேடைகளோ அல்லது சேர்களோ எதுவும் அமைக்கப்படவில்லை. நேரடியாக அவர் பேருந்து மூலமாக அந்த பழைய துறைமுக பகுதியில் பேருந்தில் தான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.